வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். புதன்கிழமை விடுமுறையை மாற்றுங்கள், நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அதிரடி கோரிக்கை. அடுத்த மாதத்துக்கான எரிபொருள் இருப்பு தொடர்பில் வெளியாகிய பகீர் தகவல். நீராடச் சென்ற சிறுமியை இழுத்துச் சென்ற முதலை. அனுரவின் நோன்பு திறக்கும் நிகழ்வை புறக்கணித்ததாக மத்திய கிழக்கு நாட்டு ராஜதந்திரிகள் தெரிவிப்பு. திருகோணமலையில் தமிழீழம் என பொறிக்கப்பட்ட மிதிவெடி கண்டுபிடிப்பு. 70 நாட்கள் மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் பிரதியமைச்சர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். தீவிரமடையும் போர் நிலைமை. இலங்கையில் 350 ரூபாவை தாண்டி உயரப்போகும் அமெரிக்க டாலரின் பெறுமதி. உலகின் முடிவில் செல்பி எடுக்க முயன்ற மருத்துவ பீட மாணவிக்கு ஏற்பட்ட துயரம். தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலையினால் புதன்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ள அரசு விடுமுறை தினத்தால் நாடாளுமன்ற அமர்வும் நாடாளுமன்றத்துக்கு தூர பிரதேசங்களில் இருந்து வருகை தரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாதிக்கப்படுவதனால் அத்தினத்தை திங்கட்கிழமை மாற்றுமாறு ஸ்ரீலங்கன் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற மத்திய கிழக்கு போரினால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைமையினால் வாரம் தோறும் புதன்கிழமை அரசு விடுமுறை தினமாக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் செவ்வாய்க்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரையான 4 தினங்களில் கூடும் நிலையில் புதன்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ள அரசு விடுமுறை தினத்தால் தூர பிரதேசங்களில் இருந்து வரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதிக்கப்படுகின்றனர். நாடாளுமன்ற விடயங்களை ஜனாதிபதி தீர்மானிப்பதில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே மக்களின் அதிக பிரச்சினைகளை பேச வேண்டியிருப்பதால் நாடாளுமன்றம் தொடர்ந்தும் 4 தினங்களுக்கு கூடும் வகையில் புதன்கிழமை அரசு விடுமுறை தினத்தை திங்கட்கிழமைக்கு மாற்றுமாறு சபாநாயகருக்கு கோரிக்கை விடுக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் மாதத்துக்கான எரிபொருள் முன்பதிவுகள் அனைத்தும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய 5 கப்பல்கள் தமது வருகையை உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே ஏப்ரல் இறுதி வரையிலான எரிபொருள் இருப்பு தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார். QR குறியீட்டை பெற்றுக் கொள்வதில் காணப்பட்ட தொழில்நுட்ப சிக்கல் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இன்னும் சிக்கல்களை எதிர்கொள்பவர்கள் 1919 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு எடுத்து சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பெரும்பாலான இடங்களில் எரிபொருளுக்கான வரிசைகள் குறைவடைந்துள்ளன. விநியோகஸ்தர்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் இருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை. அத்தோடு ஏப்ரல் மாதத்துக்கான முன்பதிவுகள் அனைத்தும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய 7 கப்பல்கள் தமது வருகையை உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே ஏப்ரல் இறுதி வரையான எரிபொருள் இருப்பு தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மரணம் கடவள பாப்பை ஆற்றில் நீராடச் சென்ற சிறுமி ஒருவரை முதலை இழுத்துச் சென்ற நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மரணம் கடவள பகுதியில் உள்ள ஹினுகிரியாவ ஏரியில் நீந்தச் சென்ற சிறுமியை நேற்று பிற்பகல் முதலை ஒன்று கவ்வி இழுத்துச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் கனேவல்பூல பகுதியைச் சேர்ந்த 9 வயதுடைய சிறுமி என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். தன் பாட்டியுடன் மேற்கூறிய ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்தை எதிர்கொண்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கிராம மக்கள், காவல்துறையினர் மற்றும் வனவிலங்கு அதிகாரிகள் சிறுமியை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்நிலையில் முதலையால் இழுத்துச் செல்லப்பட்ட சிறுமி அடையாளம் கண்ட அதிகாரிகள் அவரை மரணம் கடவலா மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அனுமதிக்கப்பட்ட போது சிறுமி உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் நோன்பு திறக்கும் நிகழ்வை மத்திய கிழக்கு நாட்டு ராஜதந்திரிகள் மற்றும் ஈரான் தூதுவர் ஆகியோர் புறக்கணித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் ஈரானுக்கு எதிராக நடைபெறும் யுத்தத்தில் இலங்கை மத்தியஸ்தம் வகிப்பதாக தெரிவித்திருந்தது. அப்படியென்றால் மத்திய கிழக்கு மற்றும் ஏனைய நாடுகளின் தூதுவர்கள் ஏன் நோன்பு திறக்கும் வரை நிகழ்வுக்கு வரவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். யுத்தத்தில் இலங்கை மத்தியஸ்தம் வகிப்பதாக கூறிக்கொண்டு இரட்டை வேடம் போடுவதாலேயே அவர்கள் வரவில்லை. முஸ்லிம்களின் 4வது ரம்லான் நோன்பு நிறைவை குறைக்கும் வகையில் நேற்று முன்தினம் பிற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் இப்தார் நிகழ்வு நடைபெற்றது.
இதற்கு பல முக்கியஸ்தர்கள் வந்திருந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளின் தூதுவர்கள் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் வெட்டுக்காணியில் இருந்து வெடிக்காத நிலையில் மிதிவெடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மூதூர் காவல் பிரிவுக்குட்பட்ட தோப்பூர் அப்ரார் நகர் பகுதியில் இருந்தே இந்த மிதிவெடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவரும் போது காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இம்மிதிவெடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இம்மிதிவெடியில் ஜான் என்று தமிழீழம் என்றும் தமிழில் எழுதப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் விடுதலை புலிகளால் இம்மிதிவெடிகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இம்மிதிவெடியானது மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்ற பின்னர் விசேட அதிரடிப்படையினரின் உதவியுடன் குறித்த மிதிவெடி செயலிழக்க செய்யப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிடம் எரிபொருளை இறக்குமதி செய்ய நிதி இல்லை என்ற கூற்றுக்களை போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன நிராகரித்துள்ளார். குணசேனவின் கூற்றுப்படி ஒருமுறை அனுப்பப்படும் டீசல் 35,000 முதல் 40,000 மெட்ரிக் டன்கள் வரை இறக்குமதி செய்யப்படுகின்றது. அதே நேரத்தில் நாட்டின் சராசரி தினசரி டீசல் நுகர்வு 4,500 முதல் 5,000 மெட்ரிக் டன்களாக காணப்படுகிறது. மின்சார உற்பத்திக்கு அதிகபட்சமாக 500 மெட்ரிக் டன்களே தேவைப்படுகிறது. இது தினசரி பயன்பாட்டில் சுமார் 10% ஆகும். ஒருமுறை அனுப்பப்படும் டீசல் மின்சார உற்பத்திக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டால் அது குறைந்தது 70 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். மேலும் நிலக்கரியில் இருந்து கிடைக்கும் மின்சார விநியோகத்தில் சுமார் 100 முதல் 130 மெகாவாட் வரை சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் தினசரி மின்சார எரிபொருள் தேவையில் சுமார் 20% ஏறத்தாழ 100 மெட்ரிக் டன் டீசல் தேவைப்படுகின்றன என்றும் குணசேன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையில் அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி 350 ரூபாவை தாண்டும் என்று பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் பிரசன்ன பெரேரா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு போர்ச்சூழலில் நீடிக்குமாயின் டாலரின் பெறுமதி உயர்வதோடு நாட்டின் பணவீக்கம் அதிகரித்து மக்கள் கடும் அசௌகரியத்தை எதிர்நோக்க நேரிடும் என்றும் அரசாங்கம் வெளியிட்டுள்ள பொருளாதார தரவுகள் குறித்து மக்கள் மத்தியில் பாரிய சந்தேகம் நிலவுவதாகவும் தெரிவித்தார். தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைக்கும் ஆலோசனைகளை அரசாங்கம் அலட்சியப்படுத்தாது கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் பயிலும் 23 வயதான மாணவியொருவர் நுவரேலியாவில் உள்ள ஹட்டன் சமவெளியில் உலகின் முடிவில் உள்ள பிரதான சரிவில் செல்ஃபி எடுக்க சென்றபோது ஒரு செங்குத்தான பாறையில் இருந்து சுமார் 50 அடி கீழே விழுந்து ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் பல மணி நேரம் மீட்பு பணிக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளார். ஹட்டன் சமவெளி தேசிய பூங்கா மேலாளர் மஞ்சுளா தெரிவிக்கும் போது கொழும்பு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் குழு ஹட்டன் தேசிய வன பூங்காவின் பிரதான பாறைகளை பார்வையிட வந்திருந்தது. காலை சுமார் 9 மணியளவில் அவர்கள் செல்ஃபி எடுக்க முயன்ற போது கீழே விழுந்த ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தார். ஹட்டன் சமவெளி தேசிய வன பூங்காவைச் சேர்ந்த ஒரு சாரதி ஒருவர் ஆபத்தை பொருட்படுத்தாமல் கீழே இறங்கி தொங்கிக் கொண்டிருந்த கிளையில் இருந்த பல்கலைக்கழக மாணவியை மீட்டு சரிவில் இருந்த ஒரு பாறையின் மீது அமர வைத்து அவரை காப்பாற்ற பட்டிப்போல் காவல்துறை அதிகாரிகள், ராணுவம் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் உதவியை கோரியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து நுவரெலியாவில் உள்ள இலங்கையின் 3வது சிங்கப்படை பிரிவை சேர்ந்த பல கொமாண்டோக்கள், அப்படைப்பிரிவின் வீரர்கள், நுவரெலியா காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினர் அதிகாரிகள், வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் பட்டிப்போல காவல்துறை பொறுப்பதிகாரி ஆகியோர் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையின் அடிப்படையில் குறித்த மாணவி காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தி தொகுப்புடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.